ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கைஸ், இப்போ கேரளாவையே உலுக்கிட்டு இருக்க இந்த மூளையை தின்னக்கூடிய அமீபா, அதாவது பிரெயின் ஈட்டிங் அமீபா, கேரளாவை பெருசா பாதிச்சுட்டு இருக்கு. அந்த கவர்மெண்ட் வந்து சின்ன எடுத்துட்டு இருக்காங்க. இதுல நிறைய பேர் பாதிச்சுட்டு நிறைய டெத் ஏற்படுத்திட்டு இருக்கு. ஓகேங்களா? சரி, நமக்கு இன்னைக்கு இந்த வீடியோல இந்த அமீபாங்கிறது எங்க இருந்து வருது, எப்படி தடுக்கலாம், அதுக்கான ப்ரிகாஷன் என்ன, அதுக்கான டயக்னோசிஸ் என்ன, அதை எப்படி சரிப்படுத்தலாம், அந்த அமீபா நம்ம கிட்ட வராம நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். சரியா கைஸ்? நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அமீபாங்கிற ஒரு பிரச்சனை கேரளாவில் வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நான் சதீஷ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லைஃப் ஆஃப் சதீஷ் யூடியூப் சேனல். கைஸ், நெக்லேரியா ஃபவுலோரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான அமீபா, இது வந்து எங்க அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது தண்ணி, நம்ம ஏரி குளம் குட்டையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தண்ணியில அதிகமா ஒரு சுத்தம் இல்லாத குட்டை அதிகமா இப்போ வந்து இப்போ இன்கேஸ் ஆறுலாம் வந்து ஓடிட்டு இருக்கும், ஆனா குட்டை ஏரிலாம் வச்சுக்கோங்களேன் அப்படியே நிற்கும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஒரு அசுத்தமான தண்ணியில தான் இந்த மாதிரி அமீபா இருக்குன்னு சொல்றாங்க. கைஸ், இது வந்து இந்த அதிகமா வந்து டெம்பரேச்சர், இப்போ டெம்பரேச்சர் வந்து அதிகமா மாறுது இல்லையா. ஸோ அந்த வெயில் அதிகமா இருக்கனாலையும் இந்த அமீபா வந்து வரும்னு சொல்றாங்க. பேசிக்கா இது வந்து உப்பு தண்ணியில வந்து இந்த அமீபா வராது. இது வந்து ஒரு வகையான ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ இது வந்து ஒரு அசுத்தமான தண்ணி, ஓடுற தண்ணியில வராது. குட்டையா ஒரு குளம், ஏரி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போ நீங்களும் நிறைய ஏரியில பாசம் பிடிச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுல தான் வரும்னு சொல்றாங்க. பிளஸ் இந்த அமீபாவோட தாக்கத்தால 2024 போன வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 3 பேர் செத்துருக்காங்க. 3 பேருமே சின்ன சின்ன பசங்க தான். சரிங்களா? அது வந்து ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், 3 பேருமே சின்ன சின்ன பசங்க தான். கிட்டத்தட்ட 10ல இருந்து ஒரு 15 வயசுக்குள்ள தான் இருக்காங்க. சரிங்களா? அப்ப 3 பேர் வந்து இந்த அமீபாவால இது வரைக்கும் டெத் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப இந்த இயர்ல கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க இந்த அமீபா தாக்கி. ஓகேவா? சரி, இந்த அமீபா தாக்குனதும் நமக்கு இந்த அமீபா ஒன்ஸ் நமக்கு அட்டாக் ஆயிடுச்சுன்னா அது எப்படி இந்த சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, guys, இது வந்து நம்ம மூளை காய்ச்சல்லாம் சொல்றாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இது அமீபா. எப்படின்னா, இப்போ நீங்க ஒன்ஸ் இப்படி குளிக்கும் போது, இப்போ நம்ம குளிக்கிறாங்க இல்லையா, அப்போ இது வழியா மூக்கு வழியா அமீபா இப்படி போய் பிரெயின்ல போய் ஒரு சின்ன ஒரு டியூமர் மாதிரி கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர்ஸ் எல்லாமே. மூளையில ஒரு கட்டி ஏற்பட்டுரும். அப்போ இந்த அமீபா வந்து அட்டாக் ஆகி அடுத்த 5வது நாள் நம்ம ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணலன்னா மூளைக்கு போய் கன்ஃபார்ம் டெத் தான். 97% வந்து இந்த அமீபா அட்டாக் ஆனதுனால டெத் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை வந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாமா இல்லையானா, இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஒரு பார்த்துட்டோம்னா இது கன்ஃபார்ம் ப்ரிவென்ட் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. ஸோ இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் தான். ஒரு ஃபீவரா இருக்கட்டும், தலைவலியா இருக்கட்டும், தலை சுத்ததா இருக்கட்டும், மயக்கமா இருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பேசிக்ஸ். அப்போ இந்த நார்மல் சிம்டம் வரும்போது நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து சரி பண்ணிடுறாங்க. இது வந்து அட்வான்ஸ் லெவல்ல போகும்போது நமக்கு வந்து நம்ம வந்து வலிப்பு ஏற்பட்டு கோமா லெவலுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து அட்வான்ஸ் லெவல். இந்த மூளைத்தின் அமீபாவோட அட்வான்ஸ் லெவல் வந்து கோமா. ஸோ அந்த லெவலுக்கு போயிட்டோம்னா கன்ஃபார்ம் டெத்து தான் சொல்றாங்க. இதுக்குன்னு வந்து ஒரு பேசிக் ஒரு சரி பண்ற ஒரு மருந்தோ இன்னும் வந்து எந்த ஒரு இதுவுமே இன்னும் இல்லைன்னு சொல்றாங்க டாக்டர்ஸ் எல்லாமே. இதை வந்து வேற சில மருந்தை வச்சுதான் சரிப்படுத்துது. ஒரு ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரி வச்சுதான் சரிப்படுத்துது. பட் இந்த அமீபாக்குன்னு பர்டிகுலரா எந்த ஒரு மருந்துமே கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. பிகாஸ் இது வந்து ஒரு ரேரான டிசீஸ் தான். இது வரைக்கும் அதிகமா வந்து யாருக்குமே வந்தது இல்லை, ரேரானது தான். ஸோ இப்பதான் அதிகமா பேசப்படுது. சரிங்களா? ஒரு ரேரானதுனால இன்னும் அதுக்கான மருந்து வந்து கண்டுபிடிக்க முடியல. பட் கைஸ், இந்த அமீபால இருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம், இது வந்து வராம நமக்கு வந்து அட்டாக் ஆகாம நம்ம எப்படி தப்பிக்கலாம்னா, இதுக்கு வந்து ஒரு ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே நான் வந்து பியூர் பண்ணிடணும். அதாவது என்னன்னா, இதை வந்து நம்ம அட்டாக் பண்ணாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அசுத்தமா இருக்கிற தண்ணியில போய் குளிக்கிறதோ, இல்லை ரொம்ப பாசி பிடிச்ச தண்ணியில போய் குளிக்கிறதோ அப்படின்லாம் இல்லாம நம்ம வந்து பார்த்துக்கணும். நல்ல தண்ணியில குளிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த நோஸ் கிளிப் யூஸ் பண்ணுவோம். நிறைய நீங்க வீடியோஸ்ல நிறைய பார்த்துருப்பீங்க. ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறவங்க வந்து நோஸ் கிளிப், அதாவது தண்ணி வந்து மூக்குல ஏறாம இருக்கும். ஸோ இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த தண்ணியை, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அமீபா இருக்க தண்ணியை
குடிச்சா கூட அது இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. பட் அதை வந்து நம்ம தண்ணியில மூக்குல ஏறிச்சுன்னா இது ஸ்ட்ரைட்டா அந்த ரெஸ்பிரேட்டரி ஆக முடியுமா ஸ்ட்ரைட்டா வந்து பிரெயினுக்கு போகும். ஸோ அதனால மூக்குல வந்து போகாத மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அடுத்த விஷயம் வந்து இப்போ நிறைய ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய அதுக்காக என்னன்னா இந்த குளோரின் பவுடர் வந்து போடுறதுதான். ஸோ இந்த குளோரின் பவுடர் போட்டா அதுல இருக்க டிசீஸ், அதுல இருக்க வைரஸ் பாக்டீரியா எல்லாமே டெத் ஆயிடும். ஸோ அதே மாதிரி நிறைய இந்த குளம் குட்டை அது எல்லாத்தையுமே குளோரின் பவுடர் போட்டு அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். அதுல இருக்க அமீபா எல்லாத்தையும் கில் பண்ணணும். இப்போ கேரளா கவர்மெண்ட் எல்லாமே அதை அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லா இடத்துலயுமே குளோரின் போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இதான் பேசிக்கா இதான் நம்ம வந்து முன்னாடியே தடுக்கிறது. ஓகேவா? அண்ட் இப்போ நம்ம ஒரு பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம் தெரியுது, எனக்கு வந்து ஃபீவரா வருது அந்த மாதிரினா நீங்க உடனடியா வீட்ல எதுவும் ஆயத்தியமாக்குறேன் அப்படின்லாம் எதுவும் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கன்ஃபார்ம் மேபி உங்களுக்கு அந்த அமீபாவால் அட்டாக் ஆகியிருந்தாலோ அது உங்களுக்கு தெரியாது. ஸோ அது ஹாஸ்பிட்டல்ல போய் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம்னா அதை கண்டிப்பா நம்மளால ப்ரிவென்ட் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு ஒரு சின்ன ஒரு சிம்டம் ஒரு ஃபீவர் அந்த மாதிரி வருதுனாவே இது நார்மல் ஃபீவர் தான் அப்படின்னு நம்ம அசால்ட்டா இருக்காம நம்ம ஹாஸ்பிட்டல் போனா இதை தடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதை வந்து சில பேர் என்னன்னா தமிழ்நாட்டுக்கு வருமா, தமிழ்நாட்டுக்கு இது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு நிறைய பேர் நம்ம அஹ், சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அவர் கூட பேசியிருக்காரு. இது வந்து தமிழ்நாட்டுல இன்னும் யாருக்கும் எந்த ஒரு கேஸும் பதிவாகல. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். பட் ஒரு பாதுகாப்பா இருந்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. Guys, நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த அமீபா வந்து இஸ் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லுவாங்க. அதாவது இப்போ கொரோனா மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து ஸ்ப்ரெட் ஆகுறது அந்த அந்த டிராப்லெட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு கிடையாது. சரிங்களா? இது வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அதான் ஒருத்தங்க இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவாது. சரிங்களா? ஸோ அப்ப பயப்பட தேவையில்ல. இது வந்து ஒரு ரேரான டிசீஸ் தான். இப்போ வந்துருச்சு அப்படிங்கறதுனால எல்லாம் பயப்படுறாங்க. பட் இது வரது ரேர் தான். ஆனா நம்ம வந்து ப்ரிவெண்டா இருந்துக்கணும். தமிழ்நாட்டுல இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே, நான் இந்த அமீபா பத்தி மூளைத்திறன் அமீபா பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஓகேவா? ஓகே, இன்னொரு நாள் நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? பாய். This video is sponsored by SBO Jobs. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.